அன்பான வணக்கம். உயிர் உள்ளவரை உதயசூரியன் என்று வாழும் முத்தமிழ் கலைஞருடைய உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு தலைகுனியாது என்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலாக நடைபெறுகின்ற இந்த பரப்புரை அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாநில கழக செயலாளர் மதிவாணன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற எங்களுடைய பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய ஆற்றல் மிகு செயலாளர்கள் அண்ணன் தர்மராஜ், அண்ணன் ராஜ் முகமது, அண்ணன் விஜயகுமார், சகோதரர் சிவகுமார், அண்ணன் KSM கருணா, அண்ணன் கங்காதரன், அண்ணன் காயம்பு, அண்ணன் தங்கவேல் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் நெறியாளர் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாநில அணியுடைய செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KN சேகரன் அவர்களே, அண்ணன் வன்னை அரங்கநாதன் அவர்களே, சகோதரர் செந்தில் அவர்களே, துணை மேயர் திவ்யா அவர்களே, தொகுதி பார்வையாளர் முனிராஜ் அவர்களே, மாவட்ட மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் செங்குட்டுவன் அவர்களே, அக்கா லீலா வேலு அவர்களே, அண்ணன் குணசேகரன் அவர்களே, அண்ணன் நூர்கான் அவர்களே, சந்திரமன் அவர்களே, பொன் செல்வையா, சரோஜினி, தமிழ்ச்செல்வன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சேர்மன்களாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் KK கார்த்தி, ராஜேஸ்வரன், பன்னீர்செல்வம், மாரியப்பன், செல்வராஜன் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இயக்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நிறைவாக நன்றி காட்ட இருக்கின்ற காட்டூர் பகுதிக்காக செயலாளர் மாவட்ட உறுப்பினர் நீலமேகம் அவர்கள் உள்ளிட்ட எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், குறிப்பாக இன்றைக்கு உலக தாய்மொழி தினத்தில் என்னுடைய தாய் வீடாக இருக்கின்ற என்னுடைய திருவள்ளூர் தொகுதி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு பின்பு விளையாட்டு இருக்கின்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் திண்டுக்கல் லீவனி அவர்களுக்கும் வருகை கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பரப்புரையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனக்கான மிகப்பெரிய பெருமை, காலை தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் அங்கே உலக தாய்மொழி தினத்தை நான் கொண்டாடிவிட்டு இப்ப நேரடியாக என்னுடைய திருவள்ளூர் தொகுதி மக்களாக இருக்கின்ற உங்களை சந்திக்க நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். உரையாற்றிருக்கின்றவர்கள் சொல்வதற்கு எதற்காக ஸ்டாலின் தொடர வேண்டும்? உதாரணத்துக்கு இங்க சொன்ன பல்வேறு விதமான திட்டங்களை கொஞ்சம் சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய இருக்கின்ற அந்த திட்டங்கள்லாம் தொடர வேண்டும் என்பதற்காக. குறிப்பாக இப்ப தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் நாம் இன்றைக்கு வழங்குகிறோம் என்று சொன்னால் அது நின்றுவிடக் கூடாது என்பதற்காக ஸ்டாலின் தொடர வேண்டும். இப்போது வாங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்பது வருகின்ற ஜூன் மாதத்துக்கு பிறகு அது 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்று சொன்னாரே, அது தொடர வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் தொடர வேண்டும். இப்படி ஒவ்வொரு திட்டம் சார்ந்து அந்த திட்டமெல்லாம் இன்றும் நம் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். குறிப்பாக சென்டிமெண்ட்லாம் பல பேருக்கு நம்பிக்கை இருக்காது, முற்போக்கு சிந்தனையாக அதை நம்பவும் மாட்டார்கள். இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நான் சொல்றேன். 2021ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் சொன்னாங்க கட்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னார்கள். நான் கட்டம் சரியில்லைன்னு சொன்னதுக்கு தான் கட்டம் சரியில்லாமல் போச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கட்டத்தை தவிர்த்து இன்னைக்கு சட்டத்தை மீட்டவராக இன்னைக்கு இருக்கிறார் நம்முடைய தலைவர்களுக்கு. இப்போ புதுசாக 2 நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னாரு, கிரகம் சரியில்லைன்னு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நான் முடிவு பண்ணேன், அப்போ கண்டிப்பாக இந்த முறை 200க்கு மேலே ஜெயிக்கதான் போகிறோம் என்று கொண்டு வந்துட்டேன். இன்னொரு சென்டிமெண்ட் 5000க்கும் 1000 ரூபாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட். நாம் 2021 காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 2020ஆம் ஆண்டு சொன்னார், கொரோனா நிதி என்று வரும்பொழுது அதை நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு ரேஷன் கார்டுக்கு ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னும் பொழுது வாங்கும்போது
அந்த 1000 ரூபாய்க்கும் 5000 சென்டிமெண்ட்டை ஒன்று சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். அப்போ வந்து கொரோனா வந்தபோது நம்ம தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சொன்னார், எல்லா ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னா கொரோனா காலத்தினால இன்றைக்கி வாழ்வாதாரமே இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது எதிர்கட்சியாக உட்காந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், நீங்கள் ஆட்சிக்கு வந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு வெறும் 1000 ரூபாய் மட்டும் தந்தார். அன்றைக்கே தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் சட்டமன்றத்தை எழுந்து சொன்னார், கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும், மீதம் இருக்கின்ற 4000 ரூபாயை இந்த முத்துவேல் கருணாநிதி முதலமைச்சராக தருவேன் என்று சொன்னார். ஸோ 1000, 500 5000 ரூபா அந்த சென்டிமெண்ட்டுக்கு அது திருப்பி இப்போ வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நாம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறத நிறுத்துறதுக்கு அண்ணன் சொன்னாங்க பார்த்தீங்களா, இதை வழக்கு தொடர்றதுக்கு அஸ்வின் குமார் உபாத்தியாயா அப்படிங்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா ஒரு RSSஐ சார்ந்தவர்கள் இதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கு மன்றம் செல்வதற்கு அவங்க தயாராக இருந்ததை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் உள்வாங்கி கொண்டு, நீ 1000 ரூபா நிறுத்தினா என்னுடைய தாய்மொழிக்கு நான் 5000 ரூபாய் தருவேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா. இந்த 1000, 5000 ரூபா சென்டிமெண்ட்டு இப்போ ஒர்க் அவுட் ஆக போகுது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி வெல்வம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொன்னாருங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்க போகுது என்பதற்காக சொல்கிறேன். ஏன் ஸ்டாலின் தொடர வேண்டும்? ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த திட்டம் தொடர வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் தொடர வேண்டும். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ 42 லட்சம் பேர் பயன்பட்டு அதை கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் நீங்கள் வேலைக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த திட்டம் தொடர வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் தொடர வேண்டும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக 13 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு இங்கே கொண்டு வந்து ஏறத்தாழ நேரடியாகவும் மறைமுகமாகவும் 35 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கோம் பார்த்தீங்களா, அது தொடர வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் தொடர வேண்டும். நம்முடைய தாய்மார்கள்லாம் விடியல் பயணம் என்ற விதத்தில் இன்றைக்கி பேருந்தில் நீங்கள் பயணம் செய்து மாதம் குறைந்தபட்சம் 888 ரூபாய் நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்க, ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது பார்த்தீங்களா, அது தொடர வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலின் தொடர வேண்டும். இப்படி அடுக்கடுக்கான பல்வேறு திட்டங்களை சொல்ல முடியும். இங்கே நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில்வேல் சொன்னது மாதிரி பள்ளி சார்ந்து எங்களுடைய துறை சார்ந்து நான் இவ்வளோ திட்டங்களை சொல்கிறோம்ல, எங்களை யார் திரும்ப பாராட்டுறா? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாரதிய ஜனதா சொல்லுது, ஆமாம் கல்வியில் நீங்கள் சிறந்து தான் இருக்கிறீங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, நம்ம பிள்ளைங்க படிக்க வேண்டிய பிள்ளைங்களுக்கு தர வேண்டிய 3548 கோடி ரூபாய் இன்னைக்கு நிறுத்தி வைக்குது என்று சொன்னால், அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி சொன்ன அப்படி தன்மான மிக்க நம்முடைய தலைவர் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற பரப்புரையை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு என்னுடைய இயக்கத்தை சார்ந்தீங்க எல்லாமே செஞ்சாங்க. குறிப்பாக நான் தேர்தல் நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க வரும் பொழுது 2 கைகளோடு நான் உங்களை சந்திக்க வருவேன். அது இடக்கை வழக்கை அல்ல, என்னுடைய தந்தை எனக்கு சொத்தாக தந்துட்டு போன அந்த புன்னகை மற்றொன்று கை என்பது ஒட்டுமொத்த எங்கள் உடன்பிறப்புகிற தொகுதி மக்கள் தருகை என்னுடைய நம்பிக்கை. அது 2ஐயும் சுமந்து கொண்டு தான் உங்களை நான் பார்க்கவே நான் வரேன். நான் செஞ்சிருந்தேன் எனக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க, செய்யலைன்னா அதை நீங்கள் எடுத்து சொல்ல போகிறீங்க நீங்கள் இருக்கின்ற அந்த உறுதியோடு தான் நான் உங்களை சந்திக்க நான் வந்துட்டு இருக்கேன். இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களாம் வீடு வீடாக வந்து அவங்களெல்லாம் பார்த்தாங்க இல்லையா. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நம்மளுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இன்னைக்கு ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து நம்ம தேடி வர ஆரம்பித்தாங்க. இப்போ சமீபத்தில் கூட நம்முடைய மறைந்த அண்ணன் கேப்டன் அவர்களுடைய அந்த கட்சியாக இருக்கின்ற தேமுதிகவும் இன்னைக்கு நம்ம தேடி வந்துருச்சு. ஸோ நமக்கு மரியாதை தரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவாலயம் தான் என்று நம்மளை நோக்கி வருகிறார்கள். அனைவரையும் அரவணைக்கக்கூடியவராக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நேற்று நாங்கள் உட்கார்ந்துருக்கோம், எல்லாரும் பேசினாங்க. ஒவ்வொரு தலைவர்களாக இந்த ஆட்சி முடிய போகக்கூடிய நிறைவான தருணத்தில் என்னென்ன திட்டம்னா நீங்கள் செஞ்சிருக்கீங்க நம்முடைய தலைவரை பாராட்டுகிறார்கள், நம்முடைய துணை முதலமைச்சரை பாராட்டி வரிசையாக ஒவ்வொருத்தராக பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான் எல்லாம் பேசி முடிச்சுட்டிங்களா அப்படின்னு நம்முடைய சபாநாயகர் அண்ணன் அப்பா அவர்கள் கேட்குறாரு. அதிமுக சார்ந்த ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, இல்லை நான் இன்னும் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி எல்லாத்தையும் புருவத்தை உயர்த்தி நாங்கள் பார்க்கணும். எப்படி இப்போ அதிமுக சார்ந்த எந்திரிச்சு இன்னும் பேசுனாங்கன்னா நம்மளை ஏதாச்சும் விமர்சனம் தானே செய்ய போகிறாங்க, இல்லை செய்யாத சுட்டி காட்டி பேச போகிறாங்களே, இதில் அவர் என்ன பேசுவார், சரி பேசுங்க என்று அவர் சொல்லிக்கிறார். ஏன்னா முதலமைச்சர் சொல்கிறாரு, இது ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய சட்டமன்றம், யார் எந்திரிச்சு பேசணும்னு ஆசைப்பட்டோம் உடனே வாய்ப்புடுங்க, அவன் நம்ம திட்டுனா நம்ம திருத்திக்க போகிறோம், நம்முடைய பாராட்டுலாம் அதை நம்ம தொடர போகிறோம் என்று சொல்லிக்கிறார். உடனே ஸ்பீக்கர் அப்பாவும் ஐயாவும் சரி பேசுப்பா அப்படிங்கிறார். அவர் எழுந்திரிச்சுன்னு பேசும்போது சொல்கிறாரு, இந்த கிட்டத்தட்ட 5 வருஷம் நிறைவு செய்ய போகுது, நாங்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கோம். நான் ஒரு அதிமுக சார்ந்த எம்எல்ஏ தான், ஆனால் என் தொகுதிக்கும் பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவருடைய வாழ்த்துக்களோடும் மறைந்த அம்மா ஜெயலலிதா வாழ்த்துக்களோடும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பேசிட்டு உட்கார்ந்தோன்னே அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்முடைய தலைவர் சொன்ன ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா அணியும் எங்களோட தலைவருக்கு முன்னாடி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி அமைந்து விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் அதை நான் பார்க்கின்றேன்.
ஆக இன்னும் நம்முடைய லியோனியானே உங்களை சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் பல நேரங்களில் நான் சொன்னதுதான், தமிழ்நாடு முழுவதும் உரையாற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அங்கே நான் எங்கே பேசுவேன் என்று சொன்னால் கூட்டத்திற்கு முன்பு நின்று பேசுவேன். திருவெண்பர் தொகுதியில் மட்டும்தான் குடும்பத்திற்கு முன்பு நின்று நான் பேசுகின்ற உணவை நான் பெற்றிருக்கேன் என்று சொல்லும் பொழுது என்னை உங்களிடம் கொண்டு வந்த எங்களுடைய கழகத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். சொன்னது போல வருகின்ற ஒரு 50 நாட்கள் என்பது சிறிய இடைவெளி தான். மீண்டும் மே மாதம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு செல்வார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் நம்முடைய தலையை உயர்த்தி அவர் பார்த்து அதை சொல்ல இருக்கின்றார். அதற்கு முழுமையாக உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுடைய பொற்பாதங்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய அண்ணன் திண்டுக்கல் ஐ. லியோனி அவர்கள் பட்டிமன்றத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இந்த ஆண்டோடு 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் அண்ணன் லியோனி அவர்கள். அவருக்கு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய தாய் வீடாக இருக்கின்ற நம்முடைய திருவண்ணாமலை தொகுதி மக்களின் சார்பாகவும் அவருக்கு ஒரு கணையாளி அளித்து அவர் நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய கரவொலியோடு நன்றி, வணக்கம்.